இது உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்க கொஸ்டின் தான். ஹைட்ரோ கார்பன் சாப்டர்ல புக் பேக் கொஸ்டின் தான் இது வந்து ஆக்சுவலி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா காம்பவுண்டுக்குமே எப்படி ஐயூபேக் நேம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ போட்டுக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துங்க. இந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் எஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக நாங்கள் எஃப் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எஃப்க்கு வந்து நம்ம வந்து எப்படி ஐயூபேக் நேம் கொடுக்குதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல அந்த மாலிகுல் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக எழுதிக்கோங்க. அங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, CH3 வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 4 CH2 வந்து கொடுத்துருக்குறாங்க. CH2 இடம் பத்துமான்னு தெரியலையா, CH2. அப்புறம் வந்து ஒரு CH வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 CH2 வந்து கொடுக்குறாங்க. CH2 ஒரு இடம் இல்லை, நான் கீழே எழுதிக்கிறேன், கீழே எழுதலை, மேலே எழுதுகிறேன். பார்த்தீங்கன்னா CH2 3 CHக்கு அப்புறம் 3 CH2 எழுதிட்டோமா. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா CH வந்து நமக்கு வந்து இருக்குது. இந்த கார்பன் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு CH2 வந்து இருக்குது, அப்புறம் வந்து ஒரு CH வந்து இருக்குது, இதில் 2 CH வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து மெயின் செயின், பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இதான் நமக்கு மெயின் செயின். இது வந்து நமக்கு வந்து என்னது சப்ஸ்டியூட். ஆனால் இது சப்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட், இது வந்து ஒரு சப்ஸ்டியூட்டுக்குள்ளேயே ஒரு சப்ஸ்டியூட் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா. அப்போ இந்த சப்ஸ்டியூட்டுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்டியூட் நமக்கு வந்து எப்படி நேம் கொடுக்குது நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ மெயின் செயினில் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் தான் ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது நமக்கு என்ன தேர்ட் கார்பன். அப்போ செகண்ட் கார்பன் நமக்கு வந்து ஒரு மெத்தில் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு இல்லையா. அப்போ நமக்கு ஐயூபேக் நேம் எப்படி எழுதணும், முதல்ல இதுக்கு நம்பரிங் கொடுங்க. இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5 இல்லையா. அப்போ ஃபிஃப்த் கார்பனில் ஒரு சப்ஸ்டியூட் வந்து இருக்குது. அந்த சப்ஸ்டியூட்டோட பேர் என்னது, 2 மெத்தில். அப்புறம் இது வந்து ப்ரோப்பைல். அப்போ 2 மெத்தில் ப்ரோப்பைல். ஓகே. மொத்தம் நமக்கு எத்தனை கார்பன் அட்டம் இருக்குது, 10 கார்பன் அட்டம். இது வந்து 6, இது 7, இது 8, இது 9, 10. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா டெக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சப்ஸ்டியூட்டுக்குள்ள ஒரு சப்ஸ்டியூட் இருந்தால் எப்படி நேமிங் கொடுக்குறதுன்னா இந்த மாதிரி தான் நேமிங் கொடுக்கணும். ஓகேவா.